அதற்கு 2 பிதாமகர்களை சொல்வார். மற்றவர் சைலண்ட் ஈரால ட்ரெயர் என்பவர் எடுத்த வேம்பயர்னு ஒரு படம். அது பின்னாளில் ஒரு நாள் போட்டு காண்கிறேன். PAMTYRE TIRE இல்ல PAMTYRE ட்ரெயர் DREYER ட்ரெயர் என்பவர் எடுத்த வேம்பயர். இன்னொருத்தர் முர்னோ MURNAU அவரும் ஜெர்மனிய நாட்டை சேர்ந்தவர். அவர் எடுத்த நாஸ்பார்டோ NASFERTAU நாஸ்பார்டோ. No, Naspato and Vampire get the benchmark horror film. அதுதான் உயர்ந்த தளத்தில் இருக்கிறது. அவைதான் இந்த ஹாரர் திகில் படங்கள்லாம் இந்த கன்வென்ஷன்ஸ் இருக்கணும். இப்போ மெகா சீரியலுக்கு என்ன கன்வென்ஷன்? வாட் ஆர் த கன்வென்ஷன்ஸ் டு பி ஃபாலோ இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மெகா சீரியல்? இட் இஸ் எ ஜான்ரா. It is a television genre, இல்லையா? And this genre is different from other genres. Talk show என்ன convention? Game show என்ன convention? அசத்த போவது யாருக்கு என்ன convention? Every television program has its own convention. முறைகள். எதற்கு முறைகள்? மற்ற ப்ரோக்ராம்ல இருந்து வித்தியாசப்பட்டு நிற்க, இல்லையா? சோ திகில் படம்னா இப்படிதான் இருக்கணும். அந்த பேயின் முகம் தெரியக்கூடாது, அந்த நபரின் முகம் தெரியக்கூடாது, பல விஷயங்கள் இருட்டில் தான் நடக்க வேண்டும், அந்த அறை இருட்டாகத்தான் இருக்கணும், திடீர்னு ஒருத்தம் பின்னால இன்னொருத்தம் வந்து குத்தணும். த்ரில்லர் has to be experienced in one or two ways. The conventions எல்லா இதுக்கும் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் உண்டு, எல்லா ஜான்ராக்கும் அப்ஜெக்டிவ் உண்டு. It has to be a thriller, but it has to be enjoyed as a fun stuff also. எக்ஸாசிஸ்ட பார்க்கும் பொழுது பயப்படணும், அதே சமயத்துல அது என்டர்டெய்னிங்காவும் இருக்கணும், அதுல ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் இருக்கணும். ரெண்டாவது அதுல எலிமெண்ட் ஆஃப் மிஸ்டரியும் இருக்கணும். இட் ஹாஸ் டு பி a mysterious beauty. ஒரு அழகான புரியாத விஷயம் இருக்கணும், ஆனா அந்த விஷயம் திகிலாக இருக்க வேண்டும். அந்த திகிலான விஷயம் நாம் அனுபவிப்பதாகவும் இருக்க வேண்டும். புரியுதா? So it has to be mysterious, it has to take place in dark, and it has to provide us fun also. இந்த கன்வென்ஷன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் ஸ்டான்லி குப்ரிக் உடைக்கிறார். இந்த தங்கும் விடுதியின் அறைகளை பார்த்தீங்கன்னா, ஹோட்டலினுடைய அறைகளை பார்த்தீங்கன்னா, they are painted almost white. அந்த சுவர்கள் வெள்ளையாக தான் இருக்கும். அளவுக்கு அதிகமான வெளிச்சம் பாத்தீங்களா? இந்த ரெண்டுமே ஹாரர் கன்வென்ஷனை பேஸ் பண்ற விஷயம். ப்ரொடக்ஷன் கோட் எல்லா படத்துக்கும் இந்த ப்ரொடக்ஷன் கோட்ஸ் இருக்கும். ஜான்ராக்கு ப்ரொடக்ஷன் கோட். ஹாரர் படம்னா இது மாதிரி இருக்க முடியாது. அந்த 2 ப்ரொடக்ஷன் கோடையும் இவர் உடைக்கிறார். ஜாக் நிக்கல்சன் தான் இந்த படத்தில் வில்லனாக நீங்க நினைச்சாலும் சாதாரண பாணியில் திங்க் பண்ணி அவரது முகத்தை நாம் தெளிவாக பார்க்கிறோம். எப்பவுமே ஜாக் நிக்கல்சன் இருட்டுல காட்டல. அவரது விக்டிமையும் நார்மலான திகில் படத்தின் ப்ரொடக்ஷன் கன்வென்ஷன் தானா, போத் த விக்டிம் அண்ட் த மான்ஸ்டர் ஆல்வேஸ் ஆபரேட் இன் ஏரியா ஆஃப் டார்க்னஸ். பழிவாங்கப்படுபவர்களும் பழிவாங்குபவரும் நமக்கு தெரிய மாட்டார் முழுவதும். இங்க எல்லாருமே நமக்கு தெரிவிக்கப்படுகிறார். இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னால let us take the first scene for analysis. What happens in this first scene? Like any first scene in any major film, any classic, the first scene, that's the role of anchoring. கதை சொல்லி சொல்ல வரும் விஷயத்தில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வைக்கும் ஒரு சாமர்த்தியமான விஷயத்தை செய்வதுதான் இந்த முதல் காட்சி என்பது. முதல் காட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு எல்லா தளங்களிலும். முக்கியமா சினிமாவில் இந்த முதல் காட்சி என்பது ஒரு செம்மையான தளத்தில் இயங்க வேண்டும். அதுதான் ஒரு ஆணிவேர் மாதிரி. அந்த படத்துல பாத்தீங்கன்னாலும் அந்த வேலையை அந்த முதல் காட்சி செய்கிறது. ஃபைவ் ஸ்டாரியில எது முக்கியமான காட்சிகளில் முக்கியமான காட்சின்னா முதல் காட்சி தான். ஏன்னா அந்த முதல் காட்சியில தான் அந்த வயதான மனிதர் நமக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார், அவரை பற்றியும் நடக்க போகும் விஷயங்களை பற்றி. அதே மாதிரி இந்த முதல் காட்சியில தான்
நமக்கு ஒரு அறிவும் கிடைக்கிறது. We are introduced to what is going to take place. கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இந்த முதல் காட்சிகள் இன்னசென்ட் கிடையாது. இது மாதிரி முதன்மை படைப்பாளிகள், இயக்குனர் படைப்பாளியா இருக்கலாம், ஆனா முதன்மை படைப்பாளி என்பவன் தான் ஆத்தர் சொல்லியிருக்க முன்னால. கியூப்ரிக் ஒரு முதன்மை படைப்பாளி. இது மாதிரி முதன்மை படைப்பாளியினுடைய ஒர்க்ல பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் ஒரு நாசத்து தெரியும், ஒரு திறமை தெரியும், எல்லா உள் விஷயங்கள்லயும் உள்ளீடுகளிலும் ஒரு அர்த்தம் தெரியும். எதுவுமே இன்னசென்ட் கிடையாது, தேவையற்று இயங்குவது கிடையாது. முதல் காட்சியில ஆரம்பிக்கும் விஷயம் என்பது விஷுவலா சவுண்டா? சினிமாவில் ரெண்டு முக்கியமான எலிமெண்ட்ஸ், ஒன்னு விஷுவல், ரெண்டாவது சவுண்ட் எலிமெண்ட். முதல் காட்சியின் பயணத்தை ஆரம்பிப்பது விஷுவலா சவுண்டா? இப்போ இன்னொரு அளவிலையும் இந்த இரண்டு முதல் காட்சிகளையும் நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தது. அந்த படத்திலும் வைல்ட் ஸ்ட்ராபெரியிலும் எதை பற்றியது என்றால் ஒரு தனி மனிதனின் பயணம், சாக கிடக்கும் வேலையில், சாகு நெருங்கும் வேலையில் தனது கடந்த கால வாழ்க்கை பற்றி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். இன்னொரு பயணம் மூலமாக தன்னை புரிந்து கொள்கிறார். பயணம் என்ற உருவக அடிப்படையில் அந்த படத்தை நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி இந்த படத்திலையும் அந்த பயணம் என்ற உருவக அடிப்படையில் நாம் இந்த படத்தையும் ஆய்வுக்கு எடுக்கும். என்ன பயணம்? நல்லா இருக்குப்பா குடும்பம், மனுஷன் பார்த்தா நல்லா இருக்கான், வேலைக்கு சேர்றான். There is journey starts. What kind of a journey? Is journey from the state of normalcy to the depth of monstrous behavior. ஒரு நல்ல நிலையில், சராசரி நிலையில், குடும்பஸ்தனாக இருக்கும் நிலையில் இருந்து அவன் தொடங்கும் பயணம் இன்னொரு பயணத்தின் வழியாக. எந்த பயணத்துக்கு? அந்த ஹோட்டலுக்கு போற பயணத்தின் வழியாக, அந்த ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ற பயணத்தின் வழியாக அவன் ஒரு அசாதாரண நிலைக்கு, அசாதாரண முடிவுக்கு வரும் ஒரு பயணம். பயணம் என்ற ஒரு உருவக அமைப்பை வைத்து இந்த படத்தையும் நீங்கள் ஆய்வு. அப்போ where the journey begins in this film? The journey begins from a point of nowhere. பயணம்னா என்ன? பயணம்னா ஒரு சரியான குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை அவசியம், முடிவு நிலை அவசியம். நான் முன்ன சொன்ன மாதிரி all of us start every day morning from our house, come to the university department, get back to the house. This is our typical journey, இல்லையா? நமது அன்றாட பயணம் என்பது எப்படிப்பட்டது என்றால், காலையில் இருந்தவுடன் நாம் தங்கியிருக்கும் இடத்திலிருந்து வீட்டிலோ ஹாஸ்டல்லையோ இருந்து டிபார்ட்மெண்ட் வரோம், டிபார்ட்மெண்ட்ல வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுவோம், அப்புறம் மறுபடியும் நம்ம அறைக்கு போறோம். இது அன்றாட பயணம். இந்த அன்றாட பயணம் என்பது பிசிக்கல். ஓகே, பட் தேர் ஆர் அதர் ஜர்னிஸ், மற்ற பயணம். நமது வாழ்க்கை பயணம் என்பது ஆரம்பிச்சிச்சு, ஆனா முடிவு கிடையாது, நம்ம எங்க இருக்கணும்னு தெரியாது, அப்படிப்பட்ட பயணம். பயணம் என்ற உருவக அமைப்பை வைத்துக் கொண்டு இந்த படத்தை ஆய்வு செய்யலாம். தத்துவார்த்த ரீதியாக அல்ல, பட் மற்ற அளவுகள். இந்த முதல் காட்சி எங்கே ஆரம்பிக்கிறது? அந்த பயணம். இந்த படத்தில் பயணம் என்பது ஒரு உருவமாக இருந்தால் அது நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் என்றால் where the journey starts. Any film, reading of the film is also to be seen as a journey. Reading of a text is also a journey. I have seen this film many times, but the journey is not coming to an end. ஆரம்பித்த பயணம் முடியவில்லை. முதலில் ஷைனிங் பார்த்த பொழுது அது ஒரு ஆரம்பம், பார்த்து கொண்டே இருக்கிறேன், பட் பயணம் முடியல. ஒவ்வொரு தடவை பார்க்கும் பொழுது ஒரு புதிய அனுபவம், புதிய பயண அனுபவம். So the journey is incomplete. But physically, if we say that the first scene, first shot, first frame in this first scene, it can be considered as the commencement of the journey. இந்த படத்தின் முதல் காட்சி, முதல் சட்டகம், அந்த பயணத்தின் ஆரம்ப நிலை என்றால் அந்த நிலை என்ன, எப்படிப்பட்டது? What is the nature of the first frame, first shot in this film? And what is its visual nature? What is its oral nature? A-U-R-A-L. I would not use the word sound. I would use the word oral. A-U